நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அதிகமாக இது நடக்கும். பதவிக்காகவும் பாராட்டுக்காகவோ அல்லது எல்லோரும் முன்னாடி எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காகவும் கடன் வாங்கியாவது பொருளை வாங்கி வீட்டில் குமிச்சிருவாங்க. அந்த பொருளை எப்படி சேல் பண்ணுறதுன்றது முன்னாடி முடிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே விரக்தியாக இருக்கும். அதை எப்படி சேல் பண்ண போகிறோமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் டோட்டலாக வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு இது என்னால் சேல் பண்ண முடியுமா, நான் கடன் வாங்கி இந்த பதவிக்கு வர்றதுனால எனக்கு என்ன லாபங்கள் இருக்குது, ஒரு தடவை வருமா அல்லது தொடர்ந்து வருமா, இதை எல்லாம் கவனிக்கணும். அந்த பணத்தை எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகுமா, அல்லது அந்த நேரத்தில் எனக்கு கடன் வாங்க வேண்டியது இருக்குமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கலாம், அல்ல வேறு எதுக்காவது யூஸ் ஆகலாம். இப்போ இந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகுமா, அப்போ நான் இதுக்கு கடன் வாங்கிட்டா அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வருமா அப்படின்றத கவனித்து தான் வாங்க வேண்டியது இருக்கும். இதை முன்னாடியே முடிவு பண்ணுங்கள். ஏன்னா பதவிக்காக நீங்கள் வாங்குறது ஒன் டைம் தான். இப்படி நம்ம பார்க்கலாம். நான் அதை ஒர்க் அவுட் கொடுத்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி மக்களை கொண்டு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அது கொஞ்சம் பொறுமையாக நடக்கலாம். இல்லை நீங்கள் இமிடியேட்டாக பண்ணி ஆகணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நீங்கள் செய்ய விரும்பலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அதனாலேயே உங்களுக்கு ஜாடமாடையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா மேடையிலையும் பேசுவாங்க. எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு அந்த இதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. முன்னாடி இருந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருளை வாங்காததுனால அல்லது அந்த பதவி அடையாததுனால. அப்படி நடக்கும்போது கூப்பிட்டு பேசுங்க. தனியாக கூப்பிட்டு, சார் என்னால் கடன் வாங்கி பொருளை வாங்க முடியாது, இது என்னுடைய சூழ்நிலை, நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நான் கொண்டு வர்றேன், அதுக்கு எனக்கு ஒரு டைம் ஆகும், சில மாதங்களாகும், சில நாட்களாகும் அல்லது மாதங்களாகும் அப்படி சொல்லலாம். என்னை பற்றி இந்த மாதிரி பேசுகிறத, மற்றவங்ககிட்ட பேசுகிறத கொஞ்சம் நிப்பாட்டிருங்க சார். இல்லை மீறியும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் ஒரு மெயில் அனுப்பலாம். இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இல்லை அப்படி சொல்ல விரும்பலை, மறுபடியும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய லீடர் சரியான நபரா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சரியான லீடராக மாறுங்க. இது சொல்கிறதால அவங்கள விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்றது கிடையாது. பொறுமையாக இருங்க, உங்களுக்கான நேரம் வரும், அது வரைக்கும் காத்துருங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்ச மாதிரி மாறும்.